அடுத்தது கைரில் மக்தூபி அலைஹிம். கைரில் மக்தூபி அலைஹிம். கலிப என்றால் கோபப்பட்டான், மக்தூப் அலைஹி என்றால் கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர். கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களது வழியும் அல்ல. வலத்தால்லீன், வல்ல வழி தவறினான், வழி தவறியவர்களது வழியும் அல்ல. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காண்பி, அந்த வழி உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களது வழியும் அல்ல, வழி தவறியவர்களது வழியும் அல்ல. ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், கைரில் மக்தூபி அலைஹிம் என்றால் ஹுமுல் யஹூத். இங்க கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது யூதர்களை என நேரடியாகவும் வருது. கலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான், யூதர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் என்று நேரடியாக குர்ஆனில் சொல்லப்படுகிறது. எனவே கோபத்திற்கு உள்ளானவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் யூதர்கள். அதோடு சேர்த்து வகுல்லு மன் அலிம பில் ஹக்கி வலம் யஅமல் பிஹி, சத்தியம் இதுதான் என்று தெரிந்து அதை கொண்டு செயற்படாமல் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். சத்தியம் இதுதான் என்று தெரிந்தும் அந்த சத்தியத்தை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய வழியும் அல்ல. கோபத்துக்குள்ளானவர்கள் என்பதற்குள் ரெண்டு கூட்டம் வருது. ஒரு கூட்டம் யூதர்கள், இன்னும் ஒரு கூட்டம் சத்தியம் இதுதான் என்று தெரிந்து அதை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பவர்கள். வலப்பால்லீன் என்பதற்கு ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர், ஹுமுன் நஸாரா கப்ல பிஇஸத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவர்கள். என்ன, அவங்க வந்ததுக்கு பிறகு சத்தியம் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு பின்னால சொல்றாங்க ஷேக், ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரா வந்ததுக்கு பிறகு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று இவரை அவர்களுக்கு தெரியும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவா தெரியும், இருந்தாலும் அவர்கள் வேண்டும் என்று யூதர்களுடைய அந்த தன்மையில் நிராகரிக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிஇஸத்திற்கு முன், நபியாக வருவதற்கு முன்னால் உள்ள நிலையில் கிறிஸ்தவர்கள் தான் வழிகட்டவர்கள். அதே போன்று வகுல்லு மன் அமில பிகைரில் ஹக்கி ஜாஹிலம் பிஹி, அறியாமையின் காரணத்தினால் சத்தியம் அல்லாதவற்றை கொண்டு அமல் செய்கிறவர். அறியாமையின் காரணத்தினால் சத்தியம் அல்லாததை கொண்டு அமல் செய்யக்கூடியவர். இந்த கூட்டம் வழிகட்டவர்கள். இந்த இரண்டு கூட்டத்தினரும் வழியும் அல்ல. அப்ப உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களின் வழியும் அல்ல, வழிகட்டவர்களின் வழியும் அல்ல. நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களது வழி, அந்த வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. இந்த குர்ஆன் வசனங்களை அடிப்படையாக வைத்து கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்பதை அடிப்படையாக வைத்து ஷேக் சொல்றார், நேர்வழியிலிருந்து ஒரு மனிதன் வெளியேறுவதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. நேர்வழியிலிருந்து ஒரு மனிதன் வழி தவறி விடுவதற்கு இரண்டு காரணிகள் இருக்கின்றன. ஒன்று அறியாமை. இப்ப நிறைய மக்கள் இன்றைக்கு வழிகேட்டில் இருக்கிறது காரணம் என்ன? அறியாமை. அறியாமையில் இருக்கிறவர்களை பொறுத்தவரையில் வழிகேடு தான் அவங்க. நம்ம வெளிப்படையை கொண்டு தீர்ப்பு வழங்குவோம், வழிகேடு என்று. ஆனா அவங்களுக்கு முஷ்ரிக் காஃபிர் என்று ஹுக்கும் கொடுக்கறல்ல. முஷ்ரிக் காஃபிர் என்று சொல்லி தீர்ப்பு கொடுப்பதில்லை, அது அல்லாஹ்விடம் உள்ளது. இதுகால வரைக்கும், இப்ப சமகாலத்திலும் கூட நாம் தெளிவான ஷிர்க் செய்யக்கூடியவர்களை முஷ்ரிக் என்று சொல்றோம். ஆனா ஒரு தனிநபரை முஷ்ரிக் என்று சொல்றல்ல. தனிநபரை முஷ்ரிக் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள் பேணப்பட்ட பிறகுதான் அவருக்கு தீர்ப்பு வழங்கலாம். இதை நான் நீங்க தனிப்பட்ட முறையில் பண்ண முடியுமா? இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும். காதியானிகள் காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கியது சும்மா நானும் நீங்களும் அல்ல. எல்லா இடங்களில் உள்ள உலமாக்களும் சேர்ந்து ஆய்வு செய்து அவர்களை விசாரித்து அதுக்கு பிறகுதான் தீர்ப்பு கொடுத்தார்கள். இப்படித்தான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவது. அறியாமையினால் நிறைய மக்கள் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அறிந்தவர்களுக்கு கடமை என்ன? அவங்களுக்கு எத்தி வைக்கணும்.
ஹிதாயத்தை பொறுத்தவரையில் நான் உண்டு என்னுடைய பாடு ஒன்று இருக்க முடியாது. ஹிதாயத் இதுதான் சரி என்று சொன்னால் நம்ம அந்த சரியானதை சொல்ல வேண்டும். நம்ம நிறைய என்ன பழக்கப்பட்டிருக்கிறோம்னா இந்த கேட்டசி அல்லது சும்மா பழைய புராணங்களை சொல்றது, இவங்களை எதிர்க்கலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாம். எதிர்ப்பு என்பதல்ல. ஒரு சகோதரர் வழிகேட்டில் போறார், சிறுக்க கபரு வணங்குகிறார், அல்லது அவுலியாக்களுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார், அல்லது சஹாபாக்களை திட்டுகிறார், அல்லது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை இல்லை என்று சொல்கிறார். இவரை நம்ம அணுகணும். அணுகி இவருக்கு அழகான முறையில் நாம் ஹிதாயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஹிதாயத்தை காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா நாடினால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். மனம் நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியமே கிடையாது. இரண்டாவது காரணம் பிடிவாதம். இது ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் இதுதான் சத்தியம் என்று சொல்லிட்டு வேண்டும் நீங்க சொல்லி நாங்க கேட்கணுமா? இந்த இரண்டு பண்புகளும் நம்மிடம் வந்து விடக்கூடாது. என்னால் சொல்றாங்க, யாருடைய பிடிவாதம் சத்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். பிடிவாதம் காரணமாக சத்தியத்தை மறுப்பவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். அவர்கள் மிக முக்கியமானவர்கள் யாரு? யூதர்கள். அதே போன்று யார் சத்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கு அறியாமை காரணமாக இருக்கிறதோ அவர்கள் வழிகட்டவர்கள். அவர்களுடைய பிரதானமான கூட்டம் நபித்துவத்திற்கு முன்னால் கிறிஸ்தவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபியா வாரத்துக்கு முதல் கிறிஸ்தவர்கள் நிறைய வழிகட்டு போயிருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்னு சொன்னாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டித்தராத விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்ததுக்கு காரணம் என்ன? அறியாமை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த அறியாமை அகன்று விட்டது. அந்த நேரத்தில் அவர்களும் யூதர்களை போன்று மாறுகிறார்கள். இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு காரணம் அறியாமை அல்ல, பிடிவாதம். எனவே அவர்களும் மக்தூப் அலைஹிம் தான். இந்த தர்ஜமத்துல் குர்ஆன்ல போட்டிருப்பாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மட்டும். அப்படி அல்ல. அங்க குர்ஆன்ல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற வாசகம் வரவில்லை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் தான் வந்திருக்கிறது. கோபத்திற்கு உள்ளானவர்கள், வழிகட்டவர்கள். இந்த கோபத்திற்கு உள்ளானவர்களுக்கு செலவுகள் கொடுத்த தப்சீர் யூதர்களும் சத்தியத்தை வேண்டும் என்று மறுப்பவர்களும், வழிகேடர்களுக்கு சொன்ன விளக்கம் கிறிஸ்தவர்களும் அறியாமையினால் வழிகேட்டை பின்பற்றுகிறவர்களும் என்று கொடுத்தாங்க. இதுதான் இதற்குரிய சரியான தப்சீராகும். அடுத்ததாக ஆமீன் சொல்றது. இந்த ஆமீன் சொல்றதை பொறுத்தவரையில இது நிறைய தெளிவான ஹதீஸ்கள் தொழுகையில் ஆமீன் சொல்வதற்கு வந்திருக்கிறது. மிக தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். ஆனால் சிலர் மதுஹபுகளின் மீது கொண்ட அந்த வெறியினால் ஆமீன் சொல்ல மாட்டாங்க. எங்களோட மதுஹபில் உள்ள இமாம் ஆமீன் சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு. ஆனால் ஹதீஸ் சரியான ஹதீஸ்கள் எப்படி வருது? இந்த ஆமீன் சொல்லும் போது மஸ்ஜிதுகள் அதிரும், எதிரொலிக்கும் மஸ்ஜிதுக்குள்ள. அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி ஆமீன் சொல்லுவார்கள். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் போது இமாமுடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து செல்கிறதோ அவருக்கு மலக்குகள் துஆ செய்றாங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டால் இமாம் வலப்பாலின் என்று சொல்லும் போது மாமூங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமீன் சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தனியே தொழும் போதும் அல்லது ஜமாத்தோடு தொழுகிற நேரத்திலும் மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டால் ஆமீன் சொல்ல வேண்டும். இது தெளிவான சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு வெளியில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின ஆமீன் சொல்லணுமா என்பதை பொறுத்தளவில் மாற்று கருத்துக்களை நம்ம அதுல பார்க்க முடியல. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தொழுகைக்கு வெளியேயும் ஓதினால் ஆமீன் சொல்வது சிறந்தது, முஸ்தஹப்பானது என்று சொல்றாங்க. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. எல்லோரும் எல்லா தொழுகைகளிலும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சூறாவாகவும் இந்த சூரா இருக்கின்றது. எனவே இந்த சூறாவை நாம் சரியான முறையிலே புரிந்து
அதை அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நம்பி அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும்.